சென்னை தியாகராஜ அஞ்சல் நிலையத்தில் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால், சென்னை மத்திய கோட்டம் அஞ்சல் இலாக்காவில் இரண்டாக உடைத்து இந்த கோட்டத்தையே அழித்து சென்னை வடகோட்டத்திற்கும் சென்னை தென்கோட்டத்திற்கும் பிரித்து இந்த கோட்டத்தை இல்லாமல் செய்ய நிர்வாகம் முயற்சி எடுத்திருக்கிறது. இது நிர்வாக சீர்கேடாக ஒன்றை நான் இந்த தொழிற்சங்கங்கள் கருதுகிறது. இது வெறும் நிர்வாக சீர்கேடு மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மிகவும் பாதிப்பு அடைவார்கள். ஏனென்றால் ஒரு வயது முதியவர், ஒரு சீனியர் சிட்டிசன் எங்கள் ஆஃபீஸ்க்கு வராருன்னா இங்கே ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்த டி நகரில் தான் இருக்கும். ஒருவேளை இந்த டிவிஷனை பிரித்து நார்த் டிவிஷனோ இல்லை சவுத் டிவிஷனோ சேர்த்து இதை அழிச்சிட்டா ஒரு முதியவர் எங்கு போய் தனது குறையை முறையிடுவார் என்பதே ஒரு கேள்விக்குறியாகிறது. அதுபோதாது இங்கே இருக்கிற பதவிகளையும் ஸ்கெலிட்டன் பதவிகள் என்று சொல்லக்கூடிய பதவிகளையும் வட மாநிலத்துக்கு அதை வட மாநிலத்திற்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதாக ஒரு கேள்வி நாங்கள் செய்தி எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் இது ஒட்டுமொத்த தபால்காரர்களுக்கும் எழுத்தர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ள பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். இதை ஒரு முன்னெடுப்பு அரசாங்கம் செய்கிறதோ இல்லை அதிகாரிகள் செய்கிறார் என்றால் தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி இதனுடைய சாதக பாதங்களை குறித்து விலக்கி எங்களுடைய எண்ணங்களையும் ஓட்டங்களையும் அதில் கருத்தில் கொண்டே செய்ய வேண்டுமே தவிர இதுபோல தாந்தோணித்தனமாக அவர்களே முடிவெடுப்பது இந்த தொழிற்சங்கங்கள் வன்மையாக கண்டிக்கிறது. கோரிக்கைகள் அது ஒரு புறம் இருந்தாலும் இது ஒரு ரிஃபார்ம் பண்ணுறன்ற பேரில் வந்து 2 ஆஃபீஸை மர்ஜ் பண்ணுறதும், அப்புறம் இந்த மாதிரி தபால்காரர்களுக்குரிய பணி சுமைகளை அதிகரிக்கிறதும், எழுத்தலுக்குரிய பணி சுமை அதிகரிக்கிறதுக்கும் ஆஃபீஸை குறைக்கிறதுக்குமான வேலைகள் அண்ட் பதவிகளுக்கு அதிகமான வேலைகள் என்னது ஆர்ப்பாட்டமே. ஏனென்றால் இன்றைக்கி வந்து தனியார் நிறுவனங்களோட நாங்கள் போட்டி போடுறதுக்கு தபால்காரர்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு பப்ளிக் கிட்ட போய் கேட்டாலுமே இன்றைக்கி நாங்கள் 24 hours டெலிவரி 48 hours டெலிவரின்ட்டு ஒரு நாளில் ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து வேலை செய்கிறோம். அது இல்லாமல் அக்கௌண்ட் நிறைய பிடிக்கிறோம். எங்களுடைய தபால் சேவையில் இருக்க அக்கௌண்ட் வேறு எங்கேயும் பிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட் பிடிக்கிறோம். தபாலை போய் டெலிவரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் மணியரை டெலிவரி பண்ணுறது இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், ஈவன் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கொரோனா காலத்தில் எல்லோரும் உயிருக்கு பயந்து உள்ளே இருந்த நேரத்தில் இங்கே இருக்கிற தபால்காரர்கள் தான் போய் உயிரை பணயம் வைத்து எங்கள் சேவையை நாங்கள் பயன்படுத்தோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரி செய்கிற டைமில் கூட 18 மாதம் டிஏ எங்களுக்கு வரல. இப்போ ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தோன்னா எல்லாமே கிடைக்குது. போனஸ் கூட 7,000 ரூபாய் சீலிங் வச்சு தான் நாங்கள் வேலை பார்க்குறோமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு பணிபலனும் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் மக்கள் சேவையை கருத்தில் கொண்டு தபால்காரர்களும் எழுத்தர்களும் ஒரு முக்கியமான ஒரு சேவையாக கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை இவ்வளோ பண்ணும்போதே இது மாதிரி ஆஃபீஸை குறைக்கிறது, குறைக்கிறது எல்லாம் வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா கோட்டத்திலும் இருக்குது. சில கோட்டங்கள் வந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்குது. அந்தந்த கோட்டத்தில் குறைச்சாங்கன்னா அது பரவாயில்ல. இங்கே என்ன பிரச்சனைனா இந்த கோட்டத்தை முழுவதுமாக அழிக்கின்றார். சென்னை மத்திய கோட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கோட்டத்தை முழுவதுமாக அழித்து வட சென்னை கோட்டத்திற்கும் தென் சென்னை கோட்டத்துக்கும் பிரித்து ஆளை செய்து இந்த சென்னை கோட்டத்தையே இல்லை, மத்திய கோட்டத்தையே இல்லாத போல பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. அதாவது என்னென்னா இந்த கோட்டத்தை நீங்கள் அழிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ வட சென்னை கோட்டத்தில் வந்து அதிக ஆஃபீஸ் இருக்குது, தாம்பரம் கோட்டத்தில் அதிக ஆஃபீஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கோட்டத்திலேருந்து வேணால் இங்கே ஆஃபீஸ் அதிகமாக சேருங்க தவிர இந்த கோட்டத்தை நீங்கள் முழுவதுமாக அழிக்கக்கூடாது. ஏன்னா பல்வேறு அரசியல் தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி ஹெட் குவார்ட்டர்ஸும் இதே கோட்டத்தில் தான் இருக்குது. நம்ம திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம்னு எல்லாமே இந்த கோட்டத்தில் தான் இருக்குது. இப்படி அதே மாதிரி சிறப்பு மிக்க வாய்ந்த மயிலாப்பூர் கோயில், சாந்தோம் சர்ச்சு, அதே மாதிரி எவ்வளோ அரசியல் தலைவர்களும் இந்த கோட்டத்திற்குள்ளே தான் வராங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்டீஜியஸான சர்வீஸஸ் வந்து இந்த கோட்டத்தில் இருக்க தபால்காரர்கள் எல்லோரும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுறச்ச இதை வந்து முற்றிலுமாக அழித்து வேற ஒரு கோட்டத்துக்கு போகிறது வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத மாதிரி பார்க்குறோம். நிச்சயமாக வேலை நிறுத்தத்துக்கு போவோம், கடுமையாக போராடும். இதை மர்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு மொத்த கோட்டத்திலேருந்து சில ஆஃபீஸை சேருங்க, எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் நாங்கள் ஏற்றிக்கிட்டு செய்கிறோன்றது தான் எங்கள் கோரிக்கை. ஒருவேளை இது நிறைவேறலாம் நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டமாக வேலை நிறுத்தமும் அடுத்தடுத்த போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுப்போம். பேர் தினேஷ், நான் NFP P3 செயலாளர் அண்ட் JCA சார்பாக FNPO, NFPE அண்ட் AAPT சேவா, AAPRP எல்லாரும் சேர்ந்து நாங்கள் JCA மூலமாக இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ.